வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இள நெஞ்சே வா கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறுபடி எங்க வீடு சோகத்துல மௌனமாச்சு. இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போன அச்சு, இனி எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போய் உதவி கேட்க கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா. நான் அப்பதான் என் பொண்ணுகிட்ட பேச நினைச்சிருந்தேன். அதை என் பேத்தி சுத்தமா தடுத்துட்டா. அதுக்கப்புறம் வாலண்டரி டோனருக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல பதிவு பண்ணிட்டு, இன்னைக்கு நல்ல செய்தி வரும், நாளைக்கு நல்ல செய்தி வரும்னு நாங்களும் காத்திருக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் என் மக என்கிட்ட மறுபடி ஃபோன்ல பேச ஆரம்பிச்சா. அவ பையனுக்கு அர்ச்சனா மேல ஈர்ப்பு வந்தா. ஒருவேளை கடவுள் புண்ணியத்துல அர்ஜுனோடதோ இல்ல ரஞ்சனியோடதோ போன் மேரோ அச்சுவுக்கு மேட்ச் ஆனா அவளை காப்பாத்திடலாம்னு முடிவு பண்ணித்தான் நாங்க அர்ஜுன் கூட அவன் ஊருக்கு வந்தோம். இங்க வந்தா அர்ஜுனுக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ண பொண்ணு காத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி. ஆனா அந்த கல்யாணம் நின்னு போனதுல எங்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆனா அச்சு ஒரு நாள் நைட் அழுதுகிட்டே என் மடியில படுத்துக்கிட்டு, அவ உன்னை லவ் பண்றதா சொன்னப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல வச்சிருக்கிற பாசம், உன் ஃப்ரெண்டோட லவ் சேரணும்னு நீ தவிக்கிற தவிப்பு, உன்னோட குறும்புத்தனம் எல்லாத்தையும் விட அவளை எப்பவும் ஆச்சரியமா பார்க்கிற உன்னோட பார்வை, இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். நீ சந்தோஷப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அச்சு அர்ஜுனுக்கு உதவி செய்ய வந்திருக்கா. நீங்க போட்ட பிளான் எல்லாம் சொதப்ப ஆரம்பிச்சதும் என்கிட்ட உதவி கேட்டு வந்த அன்னைக்குத்தான் அவ மனசாச்சு எனக்கு திறந்து காட்டினா. பழைய ஜானவியா இருந்திருந்தா ஓங்கி கன்னத்துல ஒண்ணு விட்டு இருப்பனோ என்னமோ. ஆனா இப்ப என்னால அவ காதல் ஜெயிக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை தான் செய்ய முடிஞ்சது. அவ சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு முடிவெடுத்த நாங்களும் சம்யு அர்ஜுனை சேர்த்து வைக்க எங்களால் ஆன உதவியை செய்ய ஆரம்பிச்சோம். ஜானவி அச்சுவின் கடந்த கால கதையை முடித்த தருணம் அவர் முன் ரஞ்சனி கோபம் சுமந்த முகத்தோடு பிரசன்னமானார். என்ன இவ்ளோ மட்டமா எப்படிம்மா உங்களால நினைக்க முடிஞ்சது? உங்க குணமும் நடத்தையும் பிடிக்காம நான் கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்துல இருந்து ஒதுங்கி இருந்தது உண்மைதான். ஆனா அதனால ஒரேடியா உங்களை எல்லாம் வெறுத்துட்டேன்னு அர்த்தமா? இவ்ளோ நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலை இல்ல? இப்ப அண்ணன் சொல்லித்தான் எல்லாம் தெரிஞ்சது. கிளம்புங்க உடனே அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு. நானும் அர்ஜுனும் உடனே டெஸ்ட்டுக்கு ரெடி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம பக்கம் இருப்பார். நம்ம அச்சு பழைய மாதிரி ஆரோக்கியமா திரும்ப நமக்கு கிடைப்பா. ரஞ்சனி பேச பேச ஜானவி அவர் கரங்களை பற்றி கொண்டு சந்தோஷ கண்ணீர் வடிக்கத் தொடங்கினார். இரு குடும்பமும் அச்சுவோடு அன்றே சென்னை கிளம்ப அவர்களோடு சரணும் இணைந்து கொண்டான். வீணாவும் சம்யவும் சரணுக்கு நம்பிக்கை அளித்து அனுப்பி வைத்தனர். சுந்தரம் சென்னை கிளம்ப இருந்த காரணத்தால் முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்களை பிறகு பேசி முடிவு செய்யலாம் என இருவரும் ஒரு மனதாய் முடிவு எடுக்க சம்யுவின் திருமண பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. சோதனை செய்யப்பட்ட இருவரில் ரஞ்சனியின் எலும்பு மஜ்ஜை அச்சுவோடு ஒத்துப்போக அடுத்த 2 தினங்களில் அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிக்கப்பட்டு அச்சுவும் ரஞ்சனியும் அறுவை சிகிச்சைக்கு தயார் செய்யப்பட்டனர். சரண் தன் நினைவுகளில் மூழ்கி இருக்க வெளியே ஒரு செவிலியர் குரல் கொடுத்தார். அச்சு கூட இருக்கிறவங்க உடனே சீஃப் டாக்டர் ரூமுக்கு வாங்க. அந்த குரலில் கலைந்தவன் சற்றே பீதியோடு மற்ற முகங்களை பார்க்க அனைவர் முகமும் அதே பயத்தை தத்தெடுத்திருந்தது. சரண் எழுந்து நிற்க அர்ஜுன் தன் முதல் அடியை மருத்துவமனை நோக்கி வைத்தான். அவனை தொடர்ந்து வாசுவும் சொக்கநாதனும் சுந்தரமூர்த்தியும் முன்னேற பெண்கள் என்ன செய்தி வருமோ என்ற பீதியோடு அவர்களை மெதுவாய் பின்தொடர்ந்தனர். உனக்குள் என்னையும் எனக்குள் உன்னையும் மாற்றி மாற்றி ஒளித்து வைத்து ஓயாமல் விளையாடிக் கொண்டே இருக்கிறது காதல். சம்யுவின் வீடு கல்யாணக்களை கட்டியிருந்தது. வீட்டின் பெரியவர்கள் ஆங்காங்கே ஓடி பரபரப்பாய் நிச்சய வேலைகளை கவனித்து கொண்டிருக்க வீட்டின் கடைக்குட்டிகள் துள்ளலோடு அங்குமிங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். வீட்டின் நடுநாயகமாய் போடப்பட்டிருந்த 2 இருக்கைகளில்
ஒரு இருக்கையில் ஷெர்வானி உடை அணிந்த அர்ஜுன் கம்பீரமாய் அமர்ந்திருந்தான். அவன் பார்வை நொடிக்கு ஒரு தரம் சம்யு எப்போது அவள் அறையில் இருந்து வெளிப்படுவாள் என அவள் அறையையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. பன்னீர் தெளிப்பான், சந்தனம், குங்குமம், கற்கண்டு, பன்னீர், ரோஜா இவற்றை ஒரே தட்டில் வரவேற்பிற்காய் அடுக்கிக் கொண்டிருந்தாள் அர்ச்சனா. அவள் குனிந்து மும்முரமாய் தன் வேலையில் மூழ்கியிருக்க, அவள் முதுகுப்புறம் ஒரு கரம் அவள் அணிந்திருந்த காங்க்ரா சோழி உடையின் பின்புற கயிறுகளில் விளையாடத் தொடங்க, தன் முகத்தை திருப்பாமலேயே இதழில் மலர்ந்த முறுவலை அடக்கிக் கொண்டு குரலில் சற்றே கடுமையை கூட்டி, திருட்டு பூனைக்கு இங்கென்ன வேலை? எங்க தாத்தா உன்னை வெளியே தேடிட்டு இருந்தார் சரண். ஏதோ சாஸ் டான்ஸ் பத்தி அவர்கிட்ட டவுட் கேட்டியாமே, அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டாராம். உடனே உன்கிட்ட செயல்முறை விளக்கம் கொடுக்கணும்னு உன்னை தேடிக்கிட்டு இருக்கார். நீயா இடத்தை இப்ப காலி பண்றியா, இல்ல அவர்கிட்ட உன்னை பிடிச்சு கொடுக்கவா? அர்ச்சனா அழகாய் தட்டுகளை அலங்கரித்தபடியே திரும்ப அவளை பார்த்து முறைத்த சரண், ராட்சசி ராட்சசி, உன்னை பார்த்து முழுசா 3 மாசம் ஆச்சு. ஃபோன்ல மட்டும் ஐ லவ் யூ சரண், ஐ மிஸ் யூ சரண் அப்படின்னு சீன் போட வேண்டியது. நேர்ல பார்த்தா ஏதோ ரோடு சைடு ரோமியோவை பார்க்குற மாதிரி நக்கலா ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே கடுப்பு கலப்புறது. உன்னை பார்க்கணும்னு பெங்களூர்ல இருந்து முக்கியமான எக்ஸ்போர்ட் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நைட்டு தூக்கத்தை மிஸ் பண்ணிட்டு பைத்தியக்கார மாதிரி ஓடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும். இருடி, உனக்கு இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். உன்ன உன்ன அவன் கோபத்தோடு மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே செல்ல, தாங்கள் நின்று கொண்டிருந்த அறை கதவை ஒரு கையால் மூடியவள் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் சட்டை காலரில் கை கொடுத்து தன் முகத்தின் அருகே இழுத்து, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 8 மாசம் இருக்கே, அது வரைக்கும் இந்த அமுல் பேபிக்கு ஒன்றும் வேண்டாமா? அச்சுவின் குரல் கிசுகிசுப்பாய் வெளிப்பட, தன் முகத்தின் வெகு அருகே ஈரத்தில் பளபளத்த அவள் அதரங்களை பார்த்தவனின் மூச்சு ஒரு நொடி நின்று வந்தது. அச்சு, அவன் திணறலாய் அழைக்க, அவன் நெற்றியில் செல்லமாய் முட்டியவள், 3 மாசம் கழிச்சு லவ்வரை தனியா ஒரு ரூம்ல பாக்குறவன் இப்படித்தான் முதுகுல கோலம் போடுவியா? தத்தி, இதுல கல்யாணத்துக்கு அப்புறம்னு ஐயாவுக்கு மிரட்டல் வேற. வெவ்வ வெவ்வ. அச்சு அவனுக்கு பழிப்பு காட்ட, ஏய், அவளின் செல்ல சீண்டல்கள் அவனை புது உலகிற்கு அழைக்க, அவள் உடை தந்த சுதந்திரத்தில் அவள் வெற்றிடையில் தன் கரங்களை பதித்து தன் புறம் இழுத்தவன் அவள் இதழ்களை மூர்க்கமாய் சிறை செய்தான். இடையில் பதிந்த அவன் கரங்கள் மேலும் முன்னேற துடிக்க, அவனை தடுக்க முடியாமலும் அவனை அனுமதிக்க முடியாமலும் தன் கரங்களால் பலவீன போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அச்சுவை காக்கவென்றே யாரோ படபடவென கதவை தட்டினார்கள். கதவு தட்டப்படும் ஓசை கேட்டும் சரண் அவளை விடுவிக்காமல் இருக்கவே, அர்ச்சனா தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அவனை தன்னிடம் இருந்து பிரித்து எடுத்தாள். சரண் அவளை பார்த்து சற்றே அசட்டு சிரிப்பு சிரிக்க, அவனை பார்த்து முறைத்தவள் மீண்டும் வேகமாய் தட்டப்பட்ட கதவை கண் ஜாடையில் காட்டினாள். வாய் மேல் விரல் வைத்து அவளை கெஞ்சியவன் அந்த அறையில் மூலையில் இருந்த பீரோ சந்தில் சென்று ஒளிந்து கொள்ள, தன் கலைந்த உடைகளை ஒரே நொடியில் சீர் செய்து கொண்ட அச்சு சென்று கதவை திறந்தாள். வெளியே இடுப்பில் 2 கரங்களையும் ஊன்றி முறைத்து கொண்டிருந்தது சாட்சாத் நம் வீணாவேதான். ஒரு தட்டை அடுக்க எவ்வளோ நேரம் ஆச்சு? வெளியே பெரிய வீரப்பன் சந்தன கும்பா எங்கே எங்கேன்னு ஊரே கேட்குற மாதிரி அலறிக்கிட்டு இருக்கார். ஒரு வரவேற்பு தட்டை அடுக்க இவ்வளோ நேரமா? அவளிடம் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் ஏற்கனவே அடுக்கி இருந்த தட்டை எடுத்துக்கொண்டு, சரி, இந்த ரூமை பூட்டிட்டு வெளியே வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம் என சொல்ல, அர்ச்சனா பதட்டமாய் பீரோவை நோக்கி பார்வையை செலுத்த, இவன் ஏன் ஏதோ பேய் அடிச்சவ மாதிரி அந்த பீரோவை பார்த்து வைக்கிறா என வீணா தன் பார்வையை அங்கே திருப்ப, அந்த சந்தின் மறைவில் இருந்த 2 ஜோடி ஆண் கால்களை வீணாவின் விழிகள் கண்டு கொண்டன. ஓ, கதை அப்படி போகுதா என மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் அறையில் இருந்த நாற்காலியில் வசதியாய் அமர்ந்து கொண்டு, ஏச்சு, எங்க சரண் அவனோட காலேஜ் கலாட்டா எல்லாம் உங்ககிட்ட சொல்லி இருக்கானா என அப்பாவியாய் கேட்க, அச்சுவோ இல்லையே, ஏன் என அப்பாவித்தனமாய் கேட்டு வைக்க, சரண் பெண் வேடம் அணிந்து பெண்களிடம் மொத்து வாங்கிய கதையை சொல்லும் உத்தேசத்துடன் வீணா கதையை தொடங்கினாள். அவள் ஆரம்பித்த 2 நிமிடங்களில் அவள் சொல்லப்போகும் சம்பவத்தை யூகித்த சரண் மறைவில் இருந்து வெளிப்பட்டு அவளை நோக்கி ஓடி வந்து தன் கரம் கொண்டு அவள் வாயை பொத்தியபடி,
அடி பாவி! உனக்கு நான் என்னடி துரோகம் செஞ்சேன்? இப்படி என் அச்சுகிட்ட என் இமேஜ டேமேஜ் ஆக்குற வேலைய பாக்குற? இரு, இரு. தீபக் அம்மா இங்க தானே இருக்காங்க. உங்க ஹாஸ்டல் மிட்நைட் பார்ட்டி பத்தி அவங்க முன்னாடி தீபக் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லி உனக்கு பொங்கல் வைக்கிறேன் என மிரட்ட, இந்த முறை அலறுவது வீணாவின் முறையானது. டேய் டேய் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதடா. அந்த அம்மா ஏற்கனவே எங்க ஹாஸ்டல் வார்டன் சொர்ணாக்கா மாதிரி என்னை பார்க்கும்போதெல்லாம் முறைச்சு வைக்குது. இதுல நீ எதையாவது கொளுத்தி போட்டு போயிடாதடா. ஏற்கனவே அவங்க ஒரே பையனை நான் ஏதோ பில்லி சூனியம் செஞ்சு மயக்கி இருக்கிறதா அந்த மண்டோதரிக்கு நெனப்பு. பேரப்பாரு பேர மங்கள நாயகி மரகதாம்பா. வீணா அவனிடம் கெஞ்சத் தொடங்க, சரணோ கித்தாப்பாய். சரி சரி போனா போகட்டும்னு இந்த முறை உன்னை மன்னிச்சு விடுறேன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த தட்டை தூக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ற. நானும் என் டார்லிங்கும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணணும். போகும்போது அப்படியே இந்த ரூம் கதவை கொஞ்சம் பூட்டிட்டு போ. கரெக்டாக ஃபங்க்ஷன் தொடங்கும்போது வந்து திறந்து விட்டா போதும். யாராவது எங்களை தேடினா இங்க போயிருக்காங்க அங்க போயிருக்காங்கன்னு நீயே எதையாவது சொல்லி சமாளி. புரிஞ்சுதா? இப்போ உடனே இடத்த காலி பண்ணு. சரண் ஆர்டர் போட, எல்லாம் என் நேரம்டா என அவனை பார்த்து புலம்பிய வீணா வரவேற்பு தட்டை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து கிளம்ப, அங்கே இருந்த இருக்கையில் சரண் மடியில் அமர்ந்து கொண்ட அச்சுவோ, அது என்ன கதை சரண் என வீணா பாதியில் நிறுத்திய கதை பற்றி விசாரிக்க, ஆமா கதை பேசத்தான் அவளை துரத்தி விட்டேன் பாரு. கதையெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசலாம் அச்சு. இப்ப நாம விட்ட இடத்துல இருந்து காதல் பண்ணலாமா? இங்க வந்து மாமா மடியில உட்காரு என அவளை வம்பிற்கு இழுக்க, சற்று நேரம் அவன் விருப்பத்திற்கு வளைந்து கொடுத்தவள் அவன் மடியில் அமர்ந்து கொண்டு அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். இருவரும் சற்று நேரம் அழகான மௌனத்தில் ஆழ்ந்திருக்க அச்சு தொடங்கினாள். இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும்னு நான் நம்பவே இல்லை சரண். எல்லாமே எவ்வளோ அழகா மாறிப்போச்சுல்ல. என் காதலை உன்கிட்ட சொன்னப்போ நான் நம்பவே இல்லை நீ எனக்கே எனக்குன்னு கிடைப்பேன்னு சொல்லிவிட்டு தன் தலையை இன்னும் அவன் மார்போடு அழுத்தி கொள்ள, அவள் தலையை வருடி விட்டவன் அவள் உச்சந்தலையில் மென்மையாய் இதழ் பதித்துவிட்டு, எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது அச்சு. நீ எனக்கானவ, எனக்கே எனக்குன்னு கிடைப்பேன்னு சொல்லிவிட்டு அவளை தன்னோடு மேலும் இறுக்கிக் கொண்டான். இருவரின் நினைவுகளும் 3 மாதத்திற்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அசை போடத் தொடங்கியது. அன்று அச்சுவிற்கு அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவர் அழைப்பதாய் செவிலியர் வந்து அழைக்க, அனைவரும் தயக்கத்துடனேயே அவரை சந்திக்க சென்றனர். இதழ்களில் மென்னகையை தேக்கியவர், ஆப்ரேஷன் சக்சஸ். ஆனா அவங்க போன் மேரோ சரியா ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு மானிட்டர் பண்ண எங்களுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அப்புறம்தான் மேற்கொண்டு பேஷண்ட் கண்டிஷன் பத்தி சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்க ஆல்ரைட், பட் இன்னைக்கு யாரும் பார்க்க வேண்டாம். நாளைக்கு ஐசியூவில் அலோ பண்ண சொல்றேன். அப்புறம் மிஸ்ஸஸ் ரஞ்சனி நல்லா இருக்காங்க. அவங்கள வேணா நீங்க பார்க்கலாம். அவங்களும் ஒரு 2 நாள் ஐசியூ கேர்ல தான் இருக்கணும். மற்றபடி பேஷண்ட் கண்டிஷன் அப்பப்போ வர டியூட்டி டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கிளம்பலாம் என விடை தர, அனைவர் முகத்திலும் சற்றே நம்பிக்கை மிளிர்ந்தது. அடுத்த 2 நாட்களில் புதிதாய் பொருத்தப்பட்ட எலும்பு மஜ்ஜை அச்சுவின் உடலோடு ஒத்துப்போய் தன் பணியை துவக்க அனைவர் மனமும் மகிழ்ச்சியில் திளைத்தது. 15 நாட்கள் அச்சு உள் நோயாளியாயிருக்க, 3 நாட்களுக்கு பிறகு தனி அறைக்கு மாற்றப்பட்ட அச்சுவை சரண் கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டான். இதற்குள் அர்ஜுனின் 1 மாத கால விடுப்பு முடியும் தருவாயில் இருக்க, மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அர்ச்சனாவை அவள் குடும்பத்துடன் பெங்களூரில் விட்டுவிட்டு அர்ஜுனின் குடும்பம் கோபி நாயக்கன்பட்டி திரும்பியது. வீடு திரும்பிய அர்ஜுனுக்கு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஆரத்தி சுற்றி வரவேற்ற சம்யுவின் குடும்பத்தினர் பழையபடி அவர்களிடம் கலகலப்பாய் உரையாட, முதலில் அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் முகத்தில் குழப்பத்தை கண்ட மருதபாண்டி, என்ன மாப்ள, திருட்டு களவாணி பைய மாதிரி இந்த மொழி முழிக்கிறீக? என்னடா முறைச்சுக்கிட்டு அலைஞ்ச மனுஷங்க இப்படி இழையூறாகளேன்னு பார்க்குறீங்களா? நாங்க உண்மையா பகைச்சுக்கிட்டா தானே உண்மையா முறைச்சுக்க. உங்களுக்கும் பொம்மிமாவுக்கும் சிறுசுலேருந்தே ஆகிறதில்ல. உங்களை சேர்த்து வைக்க நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கண்காணாத இடத்த தேடி ஓடிட்டீக. எங்க வடுகப்பட்டி சாமியார்கிட்ட அருள்வாக்கு கேட்க போனப்போ 3 தலைமுறையா நட்போட இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கண் திருஷ்டி இருக்கிறதா சொன்னாரு. ஊர் முன்னாடி ஒரு பெரிய சண்டை வந்து குடும்பம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா
மறுபடி நம்ம குடும்ப பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாதுன்னும் சொன்னாரு. நானும் உங்க அப்பாவும் பேசி வச்சுக்கிட்டு தான் காசு வெட்டி போடுற நாடகத்தை நடத்தினோம். சும்மா சொல்லக்கூடாது தம்பி. அதுக்கப்புறம் தான் நீங்க தீயா வேலை செஞ்சு எங்களை ஏமாத்தி மறுபடியும் சேர்த்து வைக்கிறதா நினைச்சு நீங்களும் பொம்மிமாவும் எப்படியோ சமாதானம் ஆயிட்டீங்க. எங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த என் தங்கச்சி சகுந்தலாவும் இப்ப எங்களுக்கு சம்மந்தியா வந்துட்டா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்ன, உங்க அத்தை பொண்ணு அந்த அர்ச்சனாவுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தா இந்நேரம் நாங்க ஏற்கனவே குறிச்ச முகூர்த்தப்படி 2 பேருக்கும் கல்யாணத்தையே முடிச்சிருப்போம். எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல அந்த பொண்ணு நல்லபடியா தேறி குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இடைவிடாது பேசி முடித்தவர் தன் மீசையை நீவிக்கொண்டு வெடி சிரிப்பை சிரிக்க, அவர் அருகில் அமர்ந்திருந்த அவர் தமையன் ஈஸ்வர பாண்டியோ, டேய் சுந்தர், சும்மா சொல்லக்கூடாது. உன் மகன் அச்சு அசல். உங்க அப்பா மாதிரியே பேய் வேஷம் போட்டாம்போ. இவங்களை வேவு பார்க்க நாம ராசையனை போடாம இருந்தோம். 2 பேரும் பயத்துல ஜன்னி வந்து போயிருப்போம் என சொல்ல அர்ஜுனின் முகம் சற்றே சிவந்தது. அட, என் பையனாச்சும் பிளான்ல இருந்தபடிதான் நடிச்சான். நான் துப்பாக்கி எடுத்தும் உன் பொண்ணு எங்க அம்மா மாதிரி பேசி எப்படி பயங்காட்டினா பாத்தியா? நடக்கிறதெல்லாம் டிராமான்னு மனசுல பதிய வச்ச எனக்கே அல்லில்ல போ என சொல்லிவிட்டு சம்யுவின் முகத்தை பார்க்க, இம்முறை வெட்கத்தில் சிவப்பது சம்யுவின் முறையானது. மொத்த குடும்பமை எங்களை வச்சு விளையாடி இருக்கீங்களே பாவிங்களா என தீபக் மனதிற்குள் புலம்ப, வீணாவும் சரணும் அதே நினைப்போடு தங்கள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். மொத்த குடும்பமும் விருந்து உண்ட பிறகு அவர்கள் குடும்பத்தின் ஒரிஜினல் குடும்ப ஜோசியர் வந்து இன்னும் 3 மாதம் கழித்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 சுப முகூர்த்த தினங்கள் இருப்பதாக குறித்து கொடுக்க, முதல் முகூர்த்தத்தில் நிச்சயமும் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணமும் வைத்து கொள்ளலாம் என 2 குடும்ப உறுப்பினர்களும் ஒரு மனதாய் தீர்மானித்தனர். அர்ஜுன் தீபக்கின் விடுமுறை நாட்கள் 1 வாரமே மீதம் இருக்க, தீபக் அனைவரிடமும் பிரியா விடை பெற்று தங்கள் ஊர் நோக்கி கிளம்பினான். கிளம்புவதற்கு முன் வீணாவுக்கு திருமண உறுதி கொடுக்கவும் அவன் தவறவில்லை. அடுத்து வீணா சரண் இருவரும் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றனர். மீதம் இருந்த 1 வாரமும் சம்யு அர்ஜுன் ஜோடி வாய்க்கால் வரப்பிலும் ஆற்றங்கரையிலும் காதல் வளர்த்து கொண்டிருக்க, இங்கே இருந்து பிரிந்து சென்ற ஜோடிகளோ தங்கள் தங்கள் ஜோடிகளை பற்றி அவரவர் வீட்டில் பேசி திருமணத்துக்கு ஒப்புதல் கேட்டனர். எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டது சரணின் காதல்தான். சரணின் குடும்பம் பரம்பரை பரம்பரையாய் டெக்ஸ்டைல் தொழில் புரிந்து வருபவர்கள். தங்கள் 3 மகன்களில் கடைக்குட்டியான சரண் பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அர்ச்சனா கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் ஒரே பெண்ணை காதலிப்பதாய் வந்து நிற்கவும் அவர்கள் அந்த நல்ல வாய்ப்பை தவறவிட தயாராயில்லை. 2 குடும்பங்களும் ஒரு நல்ல நாளில் சந்தித்து பேசிக்கொள்ள, அர்ச்சனாவின் உடல்நிலை முழுதும் குணமடைய இன்னும் 1 வருட காத்திருப்பு தேவை என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டிய அர்ச்சனாவின் குடும்பத்தினர் திருமணத்தை இன்னும் 1 வருடம் கழித்து வைத்து கொள்ளலாம் என சொல்ல, அதை சரணின் குடும்பமும் ஏற்றுக்கொண்டது. 2 குடும்பமும் சிறியதாய் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள, கடந்த 3 மாதங்களாய் சரணும் அச்சுவும் தொலைபேசியிலேயே காதல் வளர்த்து கொண்டிருக்கின்றனர். சரணின் குடும்பம் தங்கள் நிறுவனத்தின் புதிய கிளையை பெங்களூரில் துவக்க வாசு உதவி புரிய, தற்சமயம் சரண் அந்த புதிய நிறுவனத்தின் எம்டியாய் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டு வேறு இருக்கிறான். இப்புறம் தீபக் வீணாவின் நிலையோ மிக மோசமான எதிர்ப்புகளை சந்தித்த பிறகே திருமணத்திற்கு ஒப்புதல் கிடைத்தது. வீணாவின் பெற்றோருக்கு தங்கள் ஒரே மகளை ஒரு இராணுவ வீரனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் போக, தீபக்கின் பெற்றோருக்கோ ஜாதி பிரச்சனை. இருவரும் கிட்டத்தட்ட 2 மாதம் போராடிய பிறகே இருபுற பெற்றோரிடமும் இருந்து அரை மனதோடு திருமண ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இவர்களின் நிச்சயமும் திருமணமும் இன்னும் 6 மாதங்கள் கழித்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கதவு மீண்டும் படபடவென தட்டப்பட, சரண் அச்சு இருவரும் தங்கள் மோன நிலையில் இருந்து வெளியே வந்தனர். அவர்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள 5 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டு கதவு படாரென திறக்கப்பட்டது. உள்ளே வந்தது தீபக்கும் வீணாவும் தான். தீபக் வீணாவின் கரத்தை அழுத்தத்துடன் பற்றியபடி, பாஸ், உங்க டைம் முடிஞ்சது. இப்ப வீணா உங்களுக்கு பார்த்த வேலைய நீங்க எங்களுக்கு பாருங்க. கமான் குவிக், இடத்த காலி பண்ணுங்க. நீ வாடா பட்டுக்குட்டி.
பாழாய் போன ட்ரெயின் லேட், இல்லனா இன்னும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் உன்னை பார்க்க வந்திருப்பேன். சொல்லிக்கொண்டே அவளை கொஞ்சத் தொடங்க, அச்சுவின் கரம் பற்றி இழுத்த சரணோ, வா அச்சு, நாம வேற இடத்துக்கு போகலாம். இங்க ஒரே நியூசன்ஸா போச்சு. சொல்லிவிட்டு அவளை இழுத்து செல்ல தீபக் குரல் கொடுத்தான். ஏய், கதவு சாத்திட்டு போங்க என இருவரும் ஒரே சமயத்தில் "ம், ம்" என சலிப்பு குரல் கொடுத்தாலும் அவன் சொன்னதை செய்ய மறக்கவில்லை. பூட்டிய கதவின் உள்ளே மீண்டும் ஒரு காதல் நாடகம் அரங்கேறத் தொடங்க, தன் அறையில் அமர்ந்து இருந்த சம்யுவோ நொடிக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்பில் அர்ஜுன் அனுப்பி கொண்டிருந்த செய்திகளுக்கு பதில் கொடுத்தபடியே தன் தலையை அலங்காரம் செய்து கொண்டிருந்த பெண் வசம் ஒப்படைத்திருந்தாள். அர்ஜுனோ பொறுமையின்றி, ஏய், எப்படி உன்னை கண்ணில் காட்டுவாங்க? பார்த்து 3 மாசமாச்சு. குவிக்லி கம் ஏஞ்சல். ஏய், படுத்தாதடி என தொடர்ந்து கொஞ்சல் செய்திகளை அனுப்பி கொண்டிருக்க, சம்யுவோ, இப்பதான் ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சது. இப்ப நீங்க கொண்டு வந்து கொடுத்த ஆலிவ் பச்சை புடவை கட்டப் போறேன். இப்பதான் மாம்ஸ் தலை சீவி விட்டுட்டு இருக்காங்க என பதில் அனுப்பி கொண்டு இருந்தாள். நல்ல நேரம் தொடங்கி 15 நிமிடம் முடிந்து விட்டதாய் ஐயர் அறிவிக்க, நளினி வேகமாய் சம்யுவின் அறைக்கு விரைந்தார். ஒரு மூலையில் அமர்ந்து தன் கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்த கயலை கண்டவர், ஏண்டி கயலு, அக்காவை அலங்கரிக்க கூட மாட உதவி பண்ணாம அக்கா அங்க உட்காந்துக்கிட்டு என்னத்தை நோண்டிக்கிட்டு இருக்க? அங்க உங்க அப்பா மாருங்க எல்லாம் தையா தக்கான்னு குதிக்க தொடங்கிட்டாங்க. சீக்கிரம் எழுந்து வாடி என அதட்டல் போட, பொம்மனிடம் சாட்டிங்கில் இருந்த கயல் தற்காலிகமாய் தொடர்பை துண்டித்துவிட்டு தன் அக்காவை கவனிக்க ஓடினாள். அடுத்த 10 நிமிடத்தில் சம்யு அவள் அறையில் இருந்து வெளிப்பட, அர்ஜுன் தன்னை சுற்றி இருந்தவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவளை பார்வையால் பருகத் தொடங்கினான். இருவருக்கும் இரு வீட்டு பெரியவர்களும் நலுங்கு வைக்க, மற்ற காதல் ஜோடிகளும் தற்காலிகமாய் தங்கள் அட்டகாசங்களை ஒத்தி வைத்துவிட்டு நடந்து கொண்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அவரவர் கனவில் தங்கள் திருமண நாள் பற்றிய எதிர்பார்ப்போடு. ஐயர் அப்போது படிக்க வேண்டிய சுப முகூர்த்த பத்திரிகையை கேட்க, நாகம்மை தன் மகனை பார்க்க, மருதபாண்டி நளினியை பார்த்தார். தன் நெற்றியில் லேசாய் தட்டி கொண்ட நளினி அர்ஜுனின் அருகில் நின்று அவன் காதில் ஏதோ பேசிக் கொண்டிருந்த அச்சுவை அழைத்து, அம்மாடி அர்ச்சனா, முகூர்த்த பத்திரிக்கை நேற்று சாயங்காலம் சரி பார்க்கும்போது பொம்மி ரூம்லேயே விட்டுட்டேன். 4 பக்கமும் மஞ்சள் தடவின பத்திரிக்கை அவ பீரோ ஷெல்ஃபில் இருக்கும். கொஞ்சம் கொண்டு வாடாமா என சொல்ல, ஓகே ஆன்ட்டி என முறுவலோடு பதில் சொன்னவள் அந்த பத்திரிகையை எடுக்க சம்யுவின் அறை நோக்கி விரைந்தாள். அவள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது மேல் ஷெல்ஃபில் இருந்த ஒரு கனமான பை தலை கீழாக கவிழ்ந்து விழ, அதில் இருந்த அனைத்து பொருட்களும் அறை முழுக்க சிதறியது. பீம் 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 என குரல் கொடுத்து கொண்டு அந்த அறையை கடந்து ஓட எத்தனைத்த தர்ஷினியை நிறுத்தியவள், குட்டிமா, இந்த பத்திரிகையை உங்களை நளினி பாட்டிக்கிட்ட கொடுத்துடுறீங்களா என வினவ, அந்த சின்ன குட்டியோ ஓகே ஆன்ட்டி என அவளிடமிருந்து அந்த பத்திரிகையை பிடுங்கிக் கொண்டு கூடத்தை நோக்கி ஓடியது. இதழில் மலர்ந்த புன்னகையோடு குனிந்து சிதறி கிடந்த பொருட்களை சேகரித்து அந்த பைக்குள் நிரப்பிக் கொண்டிருந்தவள் ஏதோ பத்திரம் போல் தெரிந்த கற்றை காகிதங்களை கையில் எடுத்ததும், என்ன இது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ப்ராப்பர்ட்டி பத்திரத்தை இப்படி அசால்ட்டா வச்சிருக்காங்க என மனதிற்குள் எண்ணிக்கொண்டே அந்த பத்திரத்தின் முதல் பக்கத்தை படிக்கத் தொடங்கினாள். மேரேஜ் சர்டிஃபிகேட் என முதல் பக்கம் அறிவிக்க, யாரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டா இருக்கும் என்ற உந்துதலில் மேற்கொண்டு பார்வையை நகர்த்தியவளின் விழிகள் சம்யுக்தா, சரவணன் என்ற பெயர்களில் நிலைத்ததும் வெளியே தெரித்து விழுந்துவிடும் போல அதிர்ச்சியில் பெரியதாகியது. அவள் கரங்கள் நடுங்கத் தொடங்க, உடல் வியர்த்து கொட்ட, தன் கண்முன் காண்பவற்றை நம்ப முடியாமல் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை முதலில் இருந்து மறுபடியும் படிக்கத் தொடங்கினாள். சாட்சிகள் என்ற இடத்தில் வீணா மற்றும் வேறு சில பெயர்கள் இருக்க, அர்ச்சனாவிற்கு மூச்சு முட்டுவதைப் போல இருந்தது. அதே நேரம் வெளியே கேட்ட ஆர்ப்பாட்ட குரல்கள் அர்ஜுன் சம்யுவின் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டதை பறைசாற்ற, தன் கையில் அந்த சர்டிபிகேட்டுகளை வைத்து கொண்டே கண்களில் நீர் வழிய அர்ஜுனின் வீட்டை நோக்கி ஓடினாள். அனைவரும் நிச்சய ஆர்ப்பாட்டத்தில் இருக்க, அழுது கொண்டே வெளியேறிய அச்சுவை தீபக் மட்டுமே கண்டான். என்னவாக இருக்கும் என அவன் புருவம் உயர, தன் தோழியின் கரத்தை பற்றி ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருந்த வீணாவை
கலைக்க விருப்பமில்லாமல் தீபக் அச்சுவை தேடி சென்றான். என்றோ எரிந்த கல். காதல், வருங்கால கல்யாணம் என அமைதி குளமாயிருக்கும் மூவர் வாழ்க்கையில் கல் எரிந்து சுழல் உருவாக்க காத்திருக்க, அதை அறியாத அர்ஜுனோ சிறியவர்கள் ஏற்பாடு செய்திருந்த சம்யு மற்றும் அர்ஜுனின் பெயர் பொதித்த இதய வடிவ கேக்கை வெட்டி சம்யுவிற்கு ஊட்டிக் கொண்டிருந்தான். கோபத்தின் வேள்வி தீயில் தீ குளிக்கும்போது எல்லாம் புதைக்கப்பட்டதாய் நம்பப்படும் காதல் உண்மையில் காலத்தால் புடம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அர்ஜுனின் மனம் போல அந்த காவல் குடிலின் வெளியே மழை பேயாட்டம் போட்டு கொண்டிருந்தது. வெளியே நிலவிய குளிர்ச்சியையும் மீறி அர்ஜுனின் உடல் வியர்வையில் குளித்து கொண்டிருந்தது. அர்ஜுனால் இன்னும் தன் கண்முன் கண்டவற்றை கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. அவனின் நிச்சயதார்த்த கொண்டாட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தீபக் அர்ஜுனின் அலைபேசிக்கு அழைப்பு விடுக்க, அர்ஜுன் சற்று கடுப்புடனே, இந்த நேரத்துல இந்த பக்கி நேரா வந்து விஷ் பண்ணாம எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ற கடுப்புடனே தன் அலைபேசியை வேண்டா வெறுப்பாக காதிற்கு கொடுத்தான். ஆனால் அந்த பக்கம் பதட்டத்துடன் சற்றே ஆத்திரம் கலந்து ஒலித்த தீபக்கின் குரல் அவனை குழப்பத்தில் தள்ளியது. அர்ஜுன், எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. உன் வாழ்க்கை பத்தின விஷயம் ஃபோன்ல எல்லாம் சொல்ல முடியாது. அங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உடனே உன்னோட ரூமுக்கு நீ மட்டும் தனியா வா. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நானும் அச்சுவும் உனக்காக வெயிட் பண்றோம் என சொல்லிவிட்டு துண்டிக்க, புருவ சுளிப்புடன் நிமிர்ந்தவன் தன் அருகில் புன்னகையில் மலர்ந்த சம்யுவின் முகத்தை கண்டவுடன் மனம் தெளிந்தவனாக தீபக்கின் அழைப்பை புறம் தள்ளிவிட்டு தன் காதல் கண்மணியிடம் ரகசிய சீண்டல்களை நிகழ்த்தி அவளை முகம் சிவக்க வைத்து கொண்டிருந்தான். ஒரு வழியாய் நிச்சய கொண்டாட்டங்கள் முடிந்து இறுதியாய் பெண்ணும் மாப்பிள்ளையும் விருந்து உண்டு முடித்து அர்ஜுன் தன் அறைக்கு செல்ல இரவு 11 மணி ஆகிவிட்டது. உல்லாசமாய் விசில் அடித்து கொண்டே அறை கதவை திறந்தவன் கட்டிலில் தலை குனிந்து அமர்ந்து நெடுநேர அழகையின் பயனாய் விசும்பிக் கொண்டிருந்த அச்சுவையும் அவள் அருகில் புலியின் சீற்றத்தோடு நடை பழகி கொண்டிருந்த தீபக்கையும் கண்டவுடன் தான் அவனுக்கு மாலை தீபக் அலைபேசியில் அழைத்தது நினைவிற்கு வந்தது. தன் தலையில் தானே லேசாக தட்டி கொண்டவன் அச்சுவின் அருகே அமர்ந்து கொண்டு, ஏய் அருந்தபாலு, இங்க உட்கார்ந்து என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்க? சரண் கூட ஏதாவது சண்டையா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு இப்பவே ஆனந்த கண்ணீர் விடுறியா? தீபக், நீ ஏன்டா குட்டி போட்ட எலி இடத்த தேடி அலையிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? வழக்கம் போல உங்க அம்மா வீணாவை ஏதாவது சொல்லிட்டாங்களா? அவன் கேள்வி கணைகளாக தொடுத்து கொண்டிருக்க அச்சுவின் அழுகை சற்றே அதிகரிக்க தீபக் அர்ஜுனை நோக்கி முறைக்கத் தொடங்கினான். அர்ஜுனின் பொறுமை சற்றே குறையத் தொடங்க அர்ஜுன் எரிச்சலுடனே, என்ன நடந்ததுன்னு சொன்னா தானடா தெரியும். 2 பேரும் ஏதோ உங்க தலையில இடி விழுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து முதல்ல சொல்லுங்க. அவன் அப்படி சொன்னவுடன் அவனை நோக்கி ஒரு பரிதாப பார்வை பார்த்த தீபக் அருகில் இருந்த மேஜையில் இருந்த தாள்களை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். சலிப்புடன் ஒரு ஊச்சு கொட்டிய அர்ஜுன், இதெல்லாம் என்ன பேப்பர்ஸ்டா என கேட்க, அதை முழுசா படிச்சு பாரு அர்ஜுன் என தன் குரலில் அழுத்தத்தை கூட்டி சொல்ல அர்ஜுன் அரைகுறை கவனத்தோடு அந்த பத்திரத்தை படிக்கத் தொடங்கினான். சரியாக அந்த பத்திரத்தை படிக்கத் தொடங்கிய 2ஆம் நிமிடம் அவன் முகம் மாறத் தொடங்கியது. தன் முன் காணும் எழுத்துக்களை நம்ப முடியாமல் முதலில் இருந்து மறுபடியும் அந்த திருமண சான்றிதழை படிக்கத் தொடங்கினான். மீண்டும் மீண்டும் அவன் அதை முதலில் இருந்து படிக்கத் தொடங்க தீபக் அவன் கையில் இருந்து அந்த பத்திரத்தை பறித்தான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அர்ஜுன்? தீபக் வெறுப்புடன் கேட்க அர்ஜுன் உள்ளே சென்றுவிட்ட குரலில், தெரியலையடா, எனக்கு ஒன்றும் புரியல. தன் தலையை கையில் தாங்கிக் கொண்டவன் அச்சுவின் அருகில் அமர்ந்து கொண்டான். கண்களில் வழிந்த கண்ணீரோடு நிமிர்ந்தவள், மாமா, ஒருவேளை என் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டுத்தான் சரண் என்னோட காதலை ஏத்துக்கிட்டாரோ என்னவோ? சம்யுவும் சரணும் தான் உண்மையா காதலிச்சிருப்பாங்களோ? குடும்பத்தை பிரியக்கூடாதுன்னு சம்யு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்களோ என்னவோ? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த சர்டிஃபிகேட் படி பார்த்தா 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்குமா, இல்லை இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. முதல் முறையா சாவுல இருந்து ஏன் தான் மீண்டு வந்தேனோன்னு
எனக்கே என் மேல ஆத்திரமா வருது. எனக்கு மட்டும் ஏன் மாமா இப்படியெல்லாம் நடக்குது? அவள் புலம்புவதை கேட்க கேட்க அர்ஜுனின் கை முஷ்டி இறுகத் தொடங்கியது. அவள் புலம்புவதை கேட்ட தீபக், எனக்கு என்னமோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சரண் தான்னு தோணுது. உன்னை கட்டிக்க சம்மதிச்சதுக்கு காரணம் உன் சொத்தா கூட இருக்கலாம். ஆனா சம்யுவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதோட காரணம்தான் எனக்கு ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. அர்ஜுன் சம்யுவோட குடும்பத்தை சேர்க்க நம்ம கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணது எல்லாம் பொய்யா? யோசிக்க யோசிக்க எனக்கு மண்டை சூடாகுது. தீபக் சொல்லி முடிக்க அர்ஜுன் சிவந்த கண்களோடு எழுந்து நின்றான். எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி சம்யு எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயத்தை எல்லாம் கொஞ்சமும் மறக்கல. அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. கடைசி நேரத்துல என்னை அவமானப்படுத்த முடிவு பண்ணித்தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. அடுத்த நாள் எங்க கல்யாணம் வந்து நிக்கும்போது இந்த பத்திரத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டி என்னாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணி இருப்பா. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவள் குரல்ல இருந்த வைராகியத்தை என்னால இன்னும் மறக்க முடியல. இந்த ஊர்ல மறுபடி கால் வைக்கும்போது நான் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா. சொன்னதை சாதிச்சு காட்டிட்டா சரண். அவன் மேல நாம சந்தேகமே படக்கூடாதுன்னு தான் அச்சுவை லவ் பண்ற மாதிரி டிராமா போட்டு இருப்பான். அன்னைக்கு மாமா கல்யாணத்தை 1 வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொன்னதும் அவன் மூஞ்சி அவ்வளோ சந்தோஷமா மாறுச்சு. அப்பவே நான் யோசிச்சிருக்கணும். அவன் கைகளால் தன் தாடைகளை குத்தி கொள்ள அவனின் புது யூகத்தில் அச்சு மேலும் மிரண்டாள். அப்போ அப்ப சரண், என் சரணோட காதல் பொய்யா மாமா? என் கூட இருந்து ஒவ்வொரு நொடியும் நடிச்சுக்கிட்டு இருந்தாரா? என்னால அப்படி ஒரு விஷயத்தை நினைச்சு கூட பார்க்க முடியலையே மாமா. எனக்கு இப்பவே செத்து போகணும் போல இருக்கு மாமா. அச்சோ சொல்லிவிட்டு குமரி அழ. அவள் தலையில் கை வைத்து ஆறுதல் படுத்திய அர்ஜுன், கண்டிப்பா சரணோட வாழ்க்கை உன் கூடத்தான் அமையும் அச்சு. ஏன் காதல் தான் முழுக்க மூழ்கி போன கப்பல் கதையா போச்சு. உன் காதலை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. தீபக், அச்சுவை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சொல்லிவிட்டு அர்ஜுன் வெளியே செல்ல அவன் சென்ற அடுத்த நொடி ஜானவி பாட்டி உள்ளே வந்தார். அழுது கலங்கி சிவந்திருந்த அவர் கண்கள் உள்ளே நடந்தவற்றை அவளை தேடி வந்த அவர் முழுக்க கேட்டுவிட்டார் என்பதை பறைசாற்ற அதே அழுகையோடு அச்சுவை பாய்ந்து அணைத்து கொண்டார். நடப்பவை தீபக்கின் ரத்த அழுத்தத்தை எகிர வைக்க ஒரு முடிவோடு அந்த திருமண சான்றிதழை கையில் எடுத்தான். சம்யு அவள் அறையில் உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். அந்த நொடி அவள் செல்லிடை பேசி அழைப்பது அர்ஜூன் என கண்டவள் குரலை மிக மிக மிருதுவாக்கி, ஏய் திருடா, இப்ப தானே வீட்டுக்கு போன, அதுக்குள்ள என்ன போன் என செல்ல குரலில் கொஞ்ச அந்த பக்கம் காவல் குடிலில் நின்று கொண்டிருந்த அர்ஜூன் தன் கண்களை மூடி திறந்தான். ஒரு நொடி அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்டது. இந்த குரலில் வெளிப்படும் காதல் பொய்யா இருக்குமா? அடுத்த நொடி அந்த திருமண சான்றிதழ் அவன் கண்முன் தோன்ற மனசாட்சியின் குரலை புறக்கணித்தவன், சம்யோ, உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்னை காதலிக்கிறது உண்மைன்னா இன்னும் 10 நிமிஷத்துல நாம வழக்கமா சந்திக்கிற காவல் குடிலுக்கு வரணும். இல்ல அடுத்த நிமிஷம் நான் ரூம்ல இருப்பேன். யார் தப்பா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கஷ்டப்பட்டு உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத குரலில் கூறி முடித்தவன் விரைவாய் அழைப்பை துண்டிக்க அந்த பக்கம் சம்யுவின் குரல் ஹலோ ஹலோ என பதட்டமாய் அழைப்பது அவனுக்கு கேட்டது. வெளியே பேய் மழை கொட்டி கொண்டிருந்தது. அர்ஜுன் சம்யுவிற்காய் நொடிகளை யுகங்களாய் நகர்த்தி கொண்டு காத்து கொண்டிருந்தாள். அணிந்திருந்த வெளிர் நிற தாவணி முழுக்க மழையில் நனைந்து அவள் அழகை வெளிச்சம் போட்டு காட்ட மயில் நிற பாவாடையை குதிகாலுக்கு மேல் தூக்கி பிடித்தபடி வந்து சேர்ந்தாள் சம்யுக்தா. அவள் சரியாய் காவல் குடிலின் வாசலில் நிற்க மின்னல் ஒன்று மின்னி அவளின் அற்புத அழகை அர்ஜுனின் கண்முன் காட்சியாக்கியது. படிய மறுத்த சிகைகள் கன்னத்தில் இருபுறமும் கோடு இழுத்திருக்க அவள் உடலெங்கும் நீர் முத்துக்கள் ஆபரணங்கள் போல் திரண்டு நிற்க அந்த நேரம் ஊதக்காற்று வீசி அடிக்க மழையில் நனைந்து தேனில் ஊறிய பலாப்பழம் போல் மின்னிய உதடுகளை குவித்து சம்யு உஷ் ஷபா என குளிரை விரட்ட முயற்சி செய்ய அர்ஜுனின் உடலில் இனம் புரியாத தீ பற்றத் தொடங்கியது. அர்ஜுன் தன் எதிரே நிற்பதை காவல் குடிலில் எரிந்த சிறிய குண்டு பல்பு வெளிச்சம் போட்டு காட்ட அவனை பார்த்து முறைத்து கொண்டே, உன்னால பாரு எப்படி நனைஞ்சிட்டேன்னு,
எனச் செல்லமாய் அவனை கோபித்தபடி தன் பாவாடையை முழங்கால் வரை தூக்கி பிழியத் தொடங்கினாள். அர்ஜுன் அந்த வெண்ணிற பளிங்கு கால்களைக் கண்டு எச்சில் விழுங்க, அவன் நிலை பற்றி அறியாத அவளோ தன் தலை முடிகளை சிலுப்பி அதில் இருந்த ஈரத்தை விரட்ட முயல, அதில் இருந்து தெறித்த நீர்த்துளிகள் அர்ஜுனின் முகத்தை ஈரமாக்க, அதில் ஒரு துளி அவன் உதட்டில் ஒய்யாரமாய் அமர, அர்ஜுன் தன் நாவால் அந்த ஈரத்துளியை சுவை பார்க்க, அத்துளி அவன் தொண்டையில் அமிர்தமாய் இறங்கியது. தன் ஆடையில் இருந்த ஈரத்தை அகற்றும் முயற்சியில் இறங்கியவள் அர்ஜுனுக்கு முதுகு காட்டி நின்றபடி தன் மேல் ஆடையில் இருந்த ஈரத்தை பிழிந்து கொண்டிருக்க, அர்ஜுனின் கரம் அவளை பின்புறமாயிருந்து முரட்டுத்தனமாய் அணைத்தது. அவன் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியபடியே உள்ளே சென்றுவிட்ட குரலில், அர்ஜுன், இதுக்குத்தான் என்ன அவசரமா வர சொன்னியா? விடு அர்ஜுன். அவன் கரம் பட்ட இடமெல்லாம் அவளுள் ஒரு புது மின்னலை செலுத்தி கொண்டிருக்க, தன் பலகீன குரலில் அவனிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவளின் குரலில் இருந்த மன்றாடலுக்கு எல்லாம் செவி சாய்க்கும் நிலையில் இல்லை. அவள் தன்னை ஏய்க்க நினைத்த காதலி என்ற எண்ணம் அவன் முன் வரவில்லை. அவளிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் முன் வரவில்லை. ஒரு சராசரி ஆண்மகனாய் ஒரு பெண்ணை பற்றி முழுதாய் தெரிந்து கொள்ள துடிக்கும் தீ அவன் உடல் எங்கும் பற்றி எரிய, பலகீன மறுப்புகளை அடிக்கடி தெரிவிக்கும் அவள் உதடுகளை தன் உதடுகளால் சிறை செய்தான். அவனிடமிருந்து அவள் விடுபட செய்த முயற்சிகள் மேலும் நிலைமையை மோசமாக்க, அங்கே பரப்பி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போரில் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி விழுந்து புரண்டனர். அர்ஜுனுக்குள் இருந்த தீ காட்டு தீயாய் மாற, சம்யுவை முழுவதும் தன் உடமையாக்கிவிடும் எண்ணத்தோடு தன் கைகளை அவள் மீது படரவிட்டான். அவன் கை பொம்மையாய் மாறியிருந்தவளும் அவன் தொடுகையில் மயங்கி கண்மூடி இருந்தாள். அவன் கரங்கள் எல்லை மீறி பயணிக்க, சம்யுவின் உடல் அவளை அறியாமலேயே நடுங்கத் தொடங்கியது. திடீரென பேர் இரைச்சலோடு இடி இடிக்க, தன் மயக்கத்தில் இருந்து மீண்ட சம்யு தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அர்ஜுனை தன் மேல் இருந்து புரட்டி தள்ளினாள். அதே வேகத்தில் எழுந்து நின்றவள் சற்றே நெகிழ்ந்திருந்த தன் ஆடைகளை சீர்படுத்தி கொண்டே குரலில் சற்றே கோபத்தை கூட்டி, இதுக்கு தான் என்னை இங்க வர சொன்னியா அர்ஜுன்? உங்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் தப்பு இல்லையா அர்ஜுன்? நான் இப்பவே கிளம்புறேன். உனக்கு என்ன பேசணுமோ வீட்டுக்கு போய் செல்போன்ல கூப்பிடு, நானும் பதில் சொல்றேன். அவனிடம் பேசிக்கொண்டே அவள் வெளிக்கதவை நெருங்கவும், அவ்வளவு நேரமும் அவளின் மறுப்பின் தகிப்பில் வெந்து கொண்டு இருந்தவன் அவள் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் ஏதோ பழைய நினைவுகளை திரும்ப பெற்றவன் போல மூர்க்கமாய் அவள் கரம் பற்றி தன் புறம் திருப்பியவன் அவள் முகத்தின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்றான். கோபத்தில் தகித்த அவன் முகத்தை பார்த்த சம்யுவிற்கு சர்வமும் அடங்கியது. அவன் பற்றி இருந்த இடம் கன்றத் தொடங்க, சம்யு வலியில் முகம் சுளிக்கத் தொடங்கினாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.